குட்பை டக்லி படத்துடைய வெற்றி கூட்டணி மீண்டும் ஒரு முறை இணைய உள்ளது. இயக்குனர் ஆதித்ய ரவிச்சந்திரன் அஜித் சாருடைய தீவிர ரசிகர் அப்படின்றதுனால அஜித் சாரை எப்படி திரையில காட்ட வேண்டும் அப்படின்றதுல அவர் கை தேர்ந்தவர். இந்த படத்துடைய முதற்கட்ட பணிகள் ப்ரீ ப்ரொடக்ஷன் தற்போது முடிஞ்சிருக்கா. படம் பாத்தீங்கன்னா பிப்ரவரி இறுதியில் ஆரம்பமாகும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு யுனிவர்சல் என்டர்டெய்னராக இருக்கும் மற்றும் குடும்பங்கள் கொண்டாடும் வகையில அதே சமயம் உருவாக்கப்பட உள்ளதாக படத்துடைய இயக்குனரே சொல்லியிருந்தாரு. அடுத்து AK-25 பற்றியுமே முக்கிய தகவலுமே வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது இந்த படத்தை வெங்கட் பிரபு அவர்கள் இயக்கிருக்காரா. இது மங்காத்தா 2 இருக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சுமே இருந்துட்டு இருக்கு. இதற்கான பேச்சுவார்த்தைகளுமே சமீபத்தில் நடைபெற்றதாக சொல்லப்படுது. அதற்கு அடுத்ததாக AK-66 படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்கிறாரா. இந்த படத்தின் மூலமாக தான் AK அவர்கள் LCU-வில் இணைய உள்ளார் அப்படின்ற செய்தி வைரலா போயிட்டு இருக்கு. அதன் பிறகு நெல்சன் திலீப்குமார் இயக்கத்துல ஒரு டார்க் ஹியூமர் படத்துல நடிக்கிறாரா. அதன் பிறகு பிரசாந்த் நீல் அப்படின்னு அடுத்தடுத்து AK லைனப்பை பார்த்து பல முக்கிய பிரபலங்களுமே அதிர்ச்சி அடையும் வகையில படத்துடைய அப்டேட்டுகளுமே வெளியாக இருக்கு. சோ இந்த படங்களுடைய அத்தனை அப்டேட்டுகளையுமே ஒரே நேரத்துல வெளியிட உள்ளார் AK அப்படின்ற செய்தி பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. சமீபத்தில் அவர் கொடுத்த பேட்டியில கூட அடுத்த 5 வருடங்களுக்கான படங்கள்ல நான் புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ இதற்கான அறிவிப்பு தான் வெளியாக உள்ளதாக சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.